20 வயசு இருக்கக்கூடிய மகன் தன்னுடைய 46 வயசு இருக்கக்கூடிய தாய்க்காரிக்கு தாயினுடைய 2 காலையும் பயங்கர மோசமா பெரிய தடியால அடிச்சு 2 காலையும் தன்னுடைய சொந்த அம்மாவினுடைய 2 காலையும் அடிச்சு உடைச்சிருக்கான். அந்த 2 காலையும் உள்ள எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கு. இப்ப தாய்க்காரி ஹாஸ்பிட்டல்ல கடும் சீரியஸா இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவத்தை மகன்காரன் செஞ்சிருக்கான்னு பார்க்க போனா தாயிட்ட அம்மாட்ட 5000 ரூபாய் பணம் கேட்டிருக்கான். அப்ப அந்த பணம் தாய்க்காரி கொடுக்க இல்லை. கொடுக்காத காரணத்தினால ஆத்திரத்துல கோபத்துல இப்படி ஒரு மோசமான செயல் ஒன்றை செஞ்சிருக்கான். சரி, அந்த 5000 ரூபாய் பணம் என்னத்துக்கு இந்த மகன்காரன் கேட்டிருக்கான்னு பார்க்க போனா போதைப் பொருள் பாவிக்கிறதுக்காக இந்த பணத்தை கேட்டிருக்கான். இந்த விஷயம் தாய்க்காரிக்கு தெரிஞ்சனால அந்த பணத்தை கொடுக்க இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மகன் யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு, இதனுடைய பின்னணி என்ன, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சொந்தங்களே. அது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய 2 பெண் நபர்கள், 2 பெண் போலீஸ் ஆக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளுக்கே பயங்கர மோசமா அடிபடிப்பட்டிருக்காங்க. அடிபடிப்பட்டு 2 பேருக்கும் பயங்கர காயம். 2 பேருமே இப்ப வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பொதுமக்கள்ல யாராவது ஒருத்தவங்க அடிபடிப்பட்டு சண்டை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளுக்கே இருக்கிற 2 பெண் போலீஸாக்கள் அடிபடிப்படுறாங்கன்றத பார்க்கும்போது என்னெல்லாம் தலைகீழா நடக்குது, ஏன் இந்த போலீஸாக்கள் அடிபடிப்பட்டாங்க, இதனுடைய பின்னணி என்ன, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சொந்தங்களே. இந்த மகன்காரன் தன்னுடைய சொந்த தாயினுடைய கால் 2ஐயும் அடிச்சு உடைச்சிருக்கிறன்றத பார்த்த உடனேயே மனசே உடைஞ்சு போயிருச்சு. எப்பேற்பட்ட ஒரு மோசமான இளம் சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கு யோசிச்சு பாருங்க. 20 வயசுண்டா அவ்வளவு பெரிய வயசும் இல்ல, ஒரு இளம் வயசு தான். அப்ப எவ்வளவு பாசமா தாயோடு இருப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல் அவன் செஞ்சிருக்கான். இது என்ன பின்னணின்றத பார்க்க போகும்போது என்ன நடந்திருக்குண்டா, இவன் ஒரு நல்ல மகன் தானா, ஒரு நல்ல ஒரு பிள்ளையா தான் இருந்திருக்கிறான். என்ன நடந்திருக்குண்டா, பெருசா வேலை வெட்டிக்கு போகலண்டாலும் ஏதோ முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செய்து அம்மாவுக்கு நல்ல உதவியா தான் இருந்திருக்கான். ஆனா என்ன நடந்திருக்குண்டா, எல்லா ஊர்கள்லயுமே இந்த தருதல கூட்டம் ஒன்று இருக்கும். அதே போல அவங்களோட ஊர்லயும் ஒரு தருதல கூட்டங்கள், தருதல நண்பர்கள் இருந்திருக்காங்க. அந்த நண்பர்களோட இவன் பழக தொடங்கியிருக்கான். பழக தொடங்கினதுக்கு பிற்பாடு தாய்க்காரிக்கு சும்மா கொடுக்கிற கொஞ்சம் காசு கூட கொடுக்கறது இல்லை. தாய்க்காரிக்கு வீட்டுல எந்த ஒரு உதவியும் செய்யறது இல்லை. அப்ப தாய் வேலையை செஞ்சுட்டு கொண்டு வர்ற காசுல தான் இவர் சாப்பிடுறது. சரி, ஓகே, தாய் உழைச்சிட்டு வர்றாங்க, சாப்பிடுறாங்க, அதுதான் பரவாயில்லைன்னு பார்த்தாலும் வீட்டுல இருக்கிற போக போக பார்த்தா இந்த நேரம் சென்று லேட் ஆகி தான் வீட்டுக்கு வாரது. அப்ப தாய்க்காரி சில விஷயங்களை கண்டிக்கிறது, சொல்றதுதான். ஆனா பெருசா கேட்கறது இல்லை. அதன் பிற்பாடு தாயிட்ட காசு கேட்கறது. அப்ப தாயும் பாத்தீங்கன்னா பிள்ளைதானே, பாசம் ஒன்று இருக்குன்னு தானே, அப்ப காசு கொடுத்துருக்குறாங்க. ஆனா போக போக அதிகமா கேட்கறனால தாயும் எங்க இருந்து கொடுப்பாங்க. அப்ப அம்மா தாய்க்காரி கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதன் பிறகு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விற்க தொடங்கி இருக்கு. ஏன் இந்த மாற்றம் எல்லாம் வந்திருக்குண்டா, நல்லா இருந்த அந்த மகன்காரன் சேர்ந்த கூட்டம் போதைப் பொருள் பாவிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கூட்டத்தோட சேர்ந்து பழக தொடங்கி இருக்கான். அப்ப அவங்களோட பழகின என்ன நடக்கும், தொடக்கத்துல போதைப் பொருள் பாவிக்கிறதுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஆனா பாவிக்க தொடங்கணும்னு, நாங்க பாவிக்கணும், எங்களுக்கு அது தேவண்டா, சேர்ந்து பாவிக்கணும்டா, நாங்க காசு கொண்டு போகணும். அப்ப வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் அம்மா காசு தராத காரணத்தினால வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் விற்க தொடங்கி இருக்கான். இப்ப வேலைக்குமே அவர் போறது இல்லை. அப்ப இப்படி இந்த போதைப் பொருளை பாவிக்க தொடங்கினதுக்கு பிற்பாடு தாய்க்காரிட்டு காசு கேட்க தொடங்கி இருக்காங்க. தாய்க்காரிக்கு ஒரு கட்டத்துல விஷயம் நல்லா தெளிவா பிடிபட்டுட்டு மகன் தவறான பாதையில போறேர், இது சரிப்பட்டு வராதுண்டு. அப்ப கடைசியா இந்த மாசம் இப்ப இந்த 2 நாளைக்கு முதல் 26ஆம் தேதி 5000 ரூபாய் காசு தாயிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப தாயும் ஒரு கஷ்டப்பட்ட சாதாரண குடும்பம் தானே, எங்க இருந்து கொடுக்க முடியும். அப்ப இருந்தாலும் தாய் கொடுக்க இல்லை. அப்ப மிரட்டி கேட்டிருக்கான், தாய் கொடுக்க இல்லை. ஆத்திரத்துல கோபத்துல என்ன செஞ்சிருக்காண்டா, போதைப் பொருள் பாவிக்கிறதுக்கு இப்ப காசு இல்ல, வீட்டுல இருக்கிற பொருள்களையும் வித்தாச்சு, தாயும் காசு தரல. அப்ப என்ன செஞ்சிருக்கான்டால், தாயினுடைய தாயையும் பயங்கரமா அடிச்சு போட்டு அங்க இருந்த பெரிய ஒரு தடியால தாயினுடைய 2 காலையும் பயங்கர மோசமா அடின்னு அடிச்சிருக்கான். அந்த 2 காலையும் உள்ள எலும்பு முடைஞ்சு போய் இருக்குது. அவ்வளவு ஒரு கொடூரமான செயலை 20 வயசு இருக்கக்கூடிய மகன்காரன் செஞ்சிருக்கான். அந்த தாய் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. பெத்து வளர்த்து
ஆய் கழுவி எல்லா துன்பம் அர்ப்பணிப்பெல்லாம் செஞ்சு இரவு பகலா முழிச்சிருந்து ஒரு பிள்ளைய வளர்த்தெடுத்து தாய் தகப்பனை பார்க்கலண்டாலும் பரவாயில்லை, இப்படி ஒரு கேவலமான செயலை செய்யும் போது தாய்க்காரியில மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கும். ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவங்க இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அந்த தாய்க்காரிட்ட போய் கேட்டா மகன் மேல கோபப்பட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மையான தாய். கவலைப்படுவாங்க, என்னுடைய மகன் இப்படி ஒரு தவறான பாதையில போறாங்களே, எப்படியாவது என்னுடைய மகனை காப்பாத்துங்க அப்படின்னு கவலை தான் படுவாங்க. தண்ட பிள்ளைய எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வாங்கன்னு கவலை தான் படுவாங்க. தாய்க்காரிக்கு எனக்கு அடிச்சுட்டாங்களே, இப்படி காலை உடைச்சிட்டானே, அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லவே மாட்டாங்க. அதுதான் தாய் பாசம். சொந்தங்களே, இளம் பிள்ளைகளே, இப்படியான பாவங்களை செய்யாதீங்க ஐயா. கடைசி வரைக்கும் தாய் தந்தை அம்மா அப்பாக்களை கூட வச்சிருந்து பார்க்கலண்டாலும் பரவாயில்லை. உங்களை வளர்த்த ஆளாக்குன அவங்கள பார்க்க தெரியாதா? ஆனா இப்படி மோசமான இந்த அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்க்கிறது, அதே மாதிரி இந்த அடிச்சு துரத்துறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க. அநாத ஆசிரமத்துல சேர்க்கிறத விட பெரிய பாவம் துன்பம். இப்படி கேவலமான செயலெல்லாம் செஞ்சா எப்படி பெத்த மனசு எவ்வளவு வலிக்குமென. வேண்டாம் ஐயா, அதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. இந்த மாதிரி பாவத்தை சம்பாதிச்சு நீங்க இந்த பூமியில சந்தோஷமா நிரந்தரமா வாழ முடியுமா? அதே போல இந்த போதைப் பொருளை பாவிச்சு எவ்வளவு நாளைக்கு நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ரொம்ப ரொம்ப பாவமான வேலை, பாவமான செயல். தயவு செய்து அது போல பாதையில போகக்கூடிய சொந்தங்களை, இளம் பிள்ளைகளை போகவே போகாதீங்க. தாய் தந்தைய மதிச்சு, தாய் தந்தைய அன்பு செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கை போக போக, உடனே தெரியலன்றாலும் போக போக எவ்வளவு அழகா மாறும்ண்டு. தயவு செய்து தாய் தந்தையை மிதிச்சு வாழ பழகாதீங்க. அதே போல இந்த போலீஸ், 2 போலீஸ், பெண் போலீஸாக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளுக்கு அடிப்படி படுறாங்கன்றத பார்த்தோன்னே, என்னையா இது, மக்களுக்குள்ள இருக்கிற யாராவது தான் அடிப்படிப்பட்டு சண்டை பிடிச்சு போலீஸுக்கு போவாங்க, இப்படித்தான் பார்ப்போம். ஆனா போலீஸ் உள்ளுக்கே 2 ஒர்க் பண்ணக்கூடிய, அதுவும் பெண் போலீஸாக்கள் அடிப்படி படுறாங்களே என்னன்னு பார்க்க போனா, இந்த சம்பவம் மின்னேரியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போலீஸ், அதுக்கு முதல் இந்த மகன்காரன் தாய்க்காரி அடிச்சிருக்கிறாங்க. அந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா, இலங்கையில கேகாலை என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல தேவலகமவோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நேற்றைய முன்தினம் நடந்திருக்கு. சொந்தங்களே, எங்க போய் இதெல்லாம் சொல்றதுன்னு. இப்ப இந்த பெண் போலீஸாக்கள் என்ன நடந்திருக்குண்டா, அடிபடிப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளிக்கு அடிபடிப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற போலீஸாக்கள் பெரிய பாடுபட்டு 2 பெண் போலீஸையும் பிரிச்செடுத்து 2 பேருக்குமே பயங்கர காயம். அப்ப பெரிய சண்டை நடந்திருக்கு. ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஏன் இந்த சண்டை, ஏன் இப்படி அடிபடிப்பட்டு இருக்காங்க என்னன்னு பார்க்க போனா, இவங்க 2 பேருமே ஒரு கொடுக்கல் வாங்கல். இதனுடைய பின்னணி என்ன பிரச்சனைன்னு பார்க்க போனா, பணம், ஒரு கடன் பிரச்சனை. 2 பேருக்குள்ளேயும் கொடுக்கல் வாங்கல் ஒன்று இருந்திருக்குது. ஸோ அந்த இதுதான் வாய் தர்க்கமாகி, இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் அப்படியே வாய் தர்க்கம் முத்தி போய் அடிபடி சண்டை அளவுக்கு வந்திருக்கு. உண்மையாவே இது ஒரு சிரிப்பா எடுக்கிறதா, ஜோசிக்கிறதா என்னன்ற மாதிரி இருக்கு. ஏனென்றா உண்மையாவே இவங்க 2 பேருமே ஒரு அரசாங்கத்துல ஒர்க் பண்ணக்கூடிய, ஒரு சமுதாயத்தை திருத்தக்கூடிய, ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸாக்கள். அப்ப இவங்களே இப்படி நடக்கிறாங்கடா. இதுல இன்னொரு விஷயத்தையும் நாங்க புரிஞ்சுக்கொள்வோம். இப்ப இலங்கை நாட்டுல பொருளாதார சிக்கல் பெரிய சிக்கலா இருக்கு. அரிசி விலை, தேங்காய் விலை, மாங்காய் விலை, ஒரு தேத்தனி குடிக்கிறேன்டா கூட, ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றேன்டா கூட, எல்லாமே விலைகள் கூட. அப்ப எனக்கு தெரிஞ்ச அரசாங்கத்துல ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வருமானம், சம்பளம் எடுக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கடா, நிக்சன் ஒரு அரசாங்கத்துல ஒர்க் பண்றோம், கவர்மெண்ட் ஸ்டாஃப் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எங்களோட நிலைமை எப்படி தெரியுமா, வீடு கட்டுறதுக்கு அந்த லோன் இந்த லோன்லாம் நாங்க வாங்கியிருப்போம், அதுக்கெல்லாம் அதெல்லாம் வெட்டி அந்த இதெல்லாம் செஞ்சு வெறும் சின்ன ஒரு கொசுறு தான் எங்களுக்கு சேரும். அப்ப என்ன சொல்ல வாரண்டா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய இந்த வார வருமானம் பெரிய சிக்கலா இருக்கு. அப்ப அதனாலதான் நான் நினைக்கிறேன், அந்த அவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருந்தனால மாசம் முடிஞ்சா தண்ணி பில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா ஏதாவது 1000 தேவைகள் இருந்திருக்கலாம். அப்ப அந்த கடனா காசு நண்பர்கள் நண்பி என்று கொடுத்துருக்கலாம். ஆனா அது திரும்பி திரும்பி கேட்டு வராதனால அந்த வாய்த்தக்கம் அடிப்படி சண்டைக்கு போயிருக்கலாம். போலீஸா இருந்தா அவங்களும் மனசர் தானே. ஸோ கவனம் சொந்தங்களை, இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னா, மின்னேரியான்னு சொல்லப்படக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இப்படி பல சம்பவங்களை பார்க்க கிடைக்குது. அதே போல இன்றைக்கு இலங்கை நாட்டில் ஹெட்டனுக்கு போகக்கூடிய பாதையில ஒரு பஸ் உண்டு, பள்ளிக்கூட பிள்ளைகளோட சேர்த்து கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமானவங்க ஒரு பெரிய பள்ளத்தாக்குல இன்றைக்கு 3 மணிக்கு விழுந்திருக்கு. அதுல ஒரு நபர் உயிரிழந்துட்டாங்கன்றத பார்க்க கிடைச்சது. இன்னும் நிறைய பேர் கடும் சீரியஸா இருக்காங்க. இது ஏன்னா பெருசா முழுமையா கதைக்கையிலண்டா, எல்லாருமே இதை கதைப்பாங்க. அதனாலதான் நான் கதைக்கையில
கவனம் சொந்தங்களே, கவனமா பயணம் செய்யுங்க, கவனமா இருங்க. அதை தான் சொல்ல முடியும். இலங்கை நாட்டில் நடக்கிற மோசமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். கவனமா இருங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.